அன்னைக்கு மறுநாள் 31ஆம் தேதி காலையில் என் பொண்ணு அவரும் எங்கேயோ இப்போ புறப்படுறாங்க. திடீர்னு என் பொண்ணு பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகிறா. ஏன்னா இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், ஏன்னா நான் தனி கொடுத்துட போகிறேன்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன். கவிதா, நான் வந்து உங்கள் தனி கொடுத்து வைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கோம், இவ்வளோ ஜாமான்லாம் நான் வாங்கி கொடுக்குறோமே, ஏன் கவிதா அப்படி பண்ணேன்னா, டாடி யூ டசன்ட் நோ திஸ் கைஸ் ஆர் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறா. திரும்பி போய் கேட்டால் நான் நகை எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லி என்னை மாமியார் திட்டுறாங்க. நான் அந்த டூப்ளிகேட் நகை போட்டிருக்கேன், இப்படி நகையெல்லாம் நாங்கள் மெட்ராஸில் தான் இருக்குது, நான் இங்கே கொண்டுகிட்டே வர மாட்டேன், உங்களை பற்றி தெரியாதுன்றாங்க. ஆமாம், அந்த ஒரு மே மாதத்துலேயே. அப்போ அர்ஜுன் வந்து அப்போ வீட்டுக்கார அவன் அங்கே இருக்கான். அதனால் அர்ஜுன் வரும்போது நான் வந்து எழுதி வச்சுருக்கேன், நான் வந்து உங்ககிட்ட அவனை வச்சுக்கிட்டு தான் நான் கேட்கணும், எழுதி வச்சுருக்கேன், நீங்கள் எப்படி நான் இந்த வீட்டில் இருக்கிற நேரமெல்லாம் ஹெல் மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு எங்கள் முன்னாடி தான் கேட்குறான். இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்க கல்யாணம் பண்ணி இது பண்ணி கொடுத்ததெல்லாம் உனக்காகத்தான் கேட்டீங்களா, உன்னை இது பண்ணுன்னு உனக்காகத்தான் நான் தான் சொன்னேன். அதனால் என் பொண்ணு அமைதிட்டு வரணும். அப்போ தான் சொன்னான். அன்றைக்கி நைட்டு அவங்க வீட்டில் தான் நாங்கள் தங்குறேன், நானே என் மிஸ்ஸஸோ. அன்றைக்கி நைட்டு என் பொண்ணு 9:30 மணி 10 மணிக்கு வந்து சாரி, வெரி சாரி, நான் எதனால சொன்னேன்னு தெரியலை, ஆனால் எந்த காரணம் கொண்டு நான் என் நகை இங்கே கொண்டு வர மாட்டேன், உங்களுக்கு தெரியாது இவங்களை பற்றி, நான் நிறையா இது பண்ணிட்டேன், அது எப்படி சுமல் பண்ண என்ன பண்ணான்னு தெரியாது. முருகா, அவள் சொல்லிட்டு போயிட்டா. நீ சாரி எல்லாம் கேட்க வேணாத்தாங்க, எதா என்ன உங்கள் மாமனார் மாமியார் இதுதான் உன் வீடு, 1000 இருந்தாலும் ஒரு பெத்த அப்பாவாக ஒரு நிலை நான் சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். நான் எங்கள் பிஸ்னஸும் ஒரு வட்டுங்க பெண்ணுங்க வந்தா என்னங்க அப்போது போலீஸ் ஸ்டேஷன் பப்ளிக் தானேங்க. என் கேஸ் எடுக்க முடியாதுன்னு சொன்னவருக்கு நானுங்க ஏசி வெங்காயம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அரெஸ்ட் பண்ணால் பண்ணுங்க, எங்கள் வயிற்றுச்சலை ஏன் கொட்டிக்கிறீங்க? 1ஆம் தேதி நாங்கள் வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு, அப்போவும் திரும்பவும் என்ன சொல்கிற, ஒரு 25,000 கொடுத்துட்டு ஏதாவது விட்டு போச்சுன்னா வாங்கிக்கப்பான்னு சொல்லி அந்த பையன்கிட்ட தான் கொடுத்துட்டு போகிறேன். 5ஆம் தேதி திரும்ப என் பொண்ணு நான் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் தான் இருக்க தேனி, இப்போ மூணாரில் நாங்கள் இருக்கோம். திரும்பி வந்து என் பொண்ணை பார்க்குறேன். அப்போவே என் பொண்ணு வந்து ஒரு அப்நார்மலாக முழிச்சா. எப்படின்னா ஒரு அப்பத்த அம்மாவை பார்த்தா ஒரு 3 நாள் தான் இருக்குது, அப்போவே இப்படி எங்களை பார்த்தோன்னா அப்படியே முழிக்கிறா, எதுவும் சொல்ல முடியல. அப்போ நான் கேட்டிருக்கேன், மறுநாள் என் பையன் கூட தான் கூட்டு வந்து தனியாக பேசும்போது விடலை, காப்பி ரெடி ஆகிடுச்சு வாங்கன்னு சொல்லி தனியாக வந்து இது பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் மறுநாள் கேட்குறேன், கவிதா எனிதிங் ராங் வித் யூ, எனி ஒன் வில் ஆஸ்க் டு யூ தட் எனிதிங் ராங்னா நோ டாடி ஐ எம் ஓகே அப்படின்றான். ஆனால் நான் புரிஞ்சுட்டேன் என் பொண்ணு வந்து எதுக்கோ இது பண்ணுறான்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட்டேவும் 12:24 அவங்க மாமனார் என்கிட்ட சின்னால்பட்டிலேருந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு வந்து கார்டியாட்டிக் அரெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்காங்க, ஹார்ட் அட்டாக்கு கார்டியாட்டிக் அரெஸ்ட்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது கிடைங்களா. கார்டியாட்டிக் அரெஸ்ட்டு வந்திருக்கு, மூளைக்கு போகிற ஆக்சிஜன் வால்வு பிளாஸ்ட் ஆகிடுச்சு, கிரிட்டிக்கல் பொசிஷனில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கான்னு. நாங்கள் அங்கிள் கவிதாவுக்கு வந்து கார்டியாட்டிக், நாங்கள் வந்து வாக்கிங் போகலாம், நான் மூஞ்சி கழுவிட்டு வரேன்னு சொல்லி பாத்ரூம் போனேன், கீழே விழுந்துட்டா. விழுந்த உடனே வலின்னு சொன்னால் எங்கே வலிக்குதுன்னு சொல்லலை, அதனால் நான் ஒன்றும் ட்ரீட்மெண்ட் பண்ணலை, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணனே. ஏப்பா நான் கேட்குறேன், ஏப்பா உனக்கு தான் வலின்னு தெரியுது, நீ டாக்டர் தானே, எங்கே வலிக்குதுன்னு நீ கேட்குறான்ல, ஆஸ் அ ஹியூமன் பீ நானாக இருந்தாலும் கேட்பேன்ல, எங்கே வலிக்குது நீ ஏன் கேட்கல அப்படின்னா. அதுக்கு அவன் எந்த பதிலுமே சொல்லலை. அவனோட ஸ்டேட்மெண்ட்டு போலீஸில் அங்கே கொடுத்துருக்கிறது 9:15 அவங்களுக்கு வலின்னு சொல்லி, அவனோட ஸ்டேட்மெண்ட்டு 10:10 தான் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கா. 10 அப்போ இந்த 1 மணி நேரம் எங்கே இருந்தான். பக்கத்தில் மகேஷ்னு ஒரு இன்னொரு மேஜரை கூப்பிட்டு என் பொண்டாட்டி கீழே வந்துட்டான்னு கூப்பிட்ட உடனே போயிருக்காங்க. போய் அவர் என் பொண்ணு வந்து எந்த வலியும் இல்லை, எதுவுமே இல்லை, ஹாஸ்பிட்டல் அந்த பாத்ரூமில் வந்து எந்த ஒரு மூச்சு பேச்சில் தான் கடந்திருக்கு. அது மகேஷோட ஸ்டேட்மெண்ட்டு. அந்த இவர் 2:30 மணிக்கு நாங்கள் ஜபல்பூர் போயிட்டோம். ஜபல்பூர் போய் அங்கே போனால் இந்த பையன் அவன் பொண்ணு கூட இல்லை, அவன் கெஸ்ட் ஹவுஸில் படுத்துக்கிட்டு இருக்கான். கேட்டால் பொண்ணு கூட இல்லை. கேட்டால் என்னப்பா நான் கேட்குறேன், அர்ஜுன் கவிதா எப்படி இருக்கேன்னு கேட்டால், நான் நல்லா இருக்கேன், கவிதா வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன மாதிரி ஆச்சுன்னு சொல்ல, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றான். அப்போவே எங்களுக்கு உயிர் போயிடுச்சு. இவங்க அப்பா எனக்கு கூப்பிட்டு சொல்லும்போது மணி 12:24 நைட்டு, ஆனால் அட்மிஷன் டைமு 12:39. இவங்க அப்பனுக்கு எப்படி தெரியும் கவிதா ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி பொசிஷனில் இருக்குன்னு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி எப்படி தெரியும்? கால் ரெக்கார்டு இருக்குது, அவன் கொடுத்த டெத் டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்குது. அது இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் டெத் டிக்ளரேஷன் தரணுன்னா டெக்னிக்கலாகவும் சரி மெடிக்கலாகவும் சரி
ஏதாவது ஒரு டிசீஸில் தான் சாகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் சொல்லியிருக்கான் ஹாஸ்பிட்டலில் அவன் வந்து ஹார்ட் அட்டாக்கில் காஸ்ட் ஆஃப் டெத்து ஹார்ட் அட்டாக்கு டைப் 2 டயாபெட்டிக். அவளுக்கு வந்து தலையில் இங்கேயும் பின்னாடியும் பலமான அடிபட்டிருக்கு. ஆனால் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் அதை பற்றி எந்த குறிப்புமே இல்லை. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் இருக்குது. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் இருக்குது. ஆமாம், இராணுவ அரசு அந்த இதில் இராணுவ ஹாஸ்பிட்டலில் கொடுத்த எந்த டெத் சர்டிஃபிகேட்லேயும் அவளுக்கு அடிப்பட்டதை பற்றி சொல்லலை. இதில் இருந்தே தெரிஞ்சுக்காங்க இவன் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கான் ஆஸ் அ டாக்டர். நாங்கள் அந்த ஃபோனில் டெலிட் போனதில் மிச்சம் இருந்தது வந்து என் பொண்ணை வந்து நிறையா பாடி ஷேப் பண்ணியிருக்காங்க. நீ வந்து முடி இல்லை உனக்கு தலையில், உனக்கு தொப்பையாக இருந்தால் இது பண்ண முடியாது அப்படின்னு. அது இல்லாமல் நிறையா வாங்கியிருக்காங்க. அவள் சொல்லியிருக்கா, நான் வந்து ஒரு ஹைகோர்ட் வக்கீல், நான் இந்த வேலைக்கு இங்கே வந்து கக்கூஸ் கழுவுறதுக்கும் பாத்ரூம் கழுவுறதுக்கும் சமையல் பண்ணுறதுக்கு வீடு கூட்டுறதுக்கு தான் வந்திருக்கேன், அதுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா அப்படிலாம் எனக்கு கேட்டிருக்கா. அதையெல்லாம் அவன் இதுக்கிட்ட சொல்லியிருக்கான். இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, கல்யாணமாயே 3 மாதம் ஆகுதுன்னு வாழவே இல்லை. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவன் நம்ம டெஸ்ட் டியூப்பில் கல்யாணம் பற்றுக்கலாம், குழந்தை பற்றுக்கலாம் அப்படின்றான். இதை விட கொடுமை, என் பொண்ணு 3 மாதத்தில் இன்னும் வேர்ஜினாகவே இருக்கா. சார், எனக்கு ஏன் இங்கே வந்து என் பொண்ணுக்கு இங்கே தான் எல்லாமே நடந்திருக்கு, அவள் செத்தது மட்டும்தான் அங்கே. இங்கே ஏன் போலீஸை கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்றாங்க? நிறையா ஏங்க அங்கேயே அவங்க அழலைங்க. ஒரு சொட்டு கண்ணீர் உள்ள ஒரு இதால் அப்படியே இருக்கா, எப்படிங்க இதாகும்? அங்கேயே அவங்க ஒரு சொட்டு அப்பா பொண்ணு 3 பேர் அழலை. இங்கே வந்து கல்லூரி முகம் மாதிரி இருக்கானே, என் பொண்ணை பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 800-900 பேர் வந்தாங்க. அத்தனை வாயும் சொன்னது இந்த மரணத்தில் மர்மம் இருக்குது, அவங்கள நம்பாத, கல்லூரி முகம் மாதிரி உட்காந்துருக்காங்கன்னு. அத்தனை வாயும் சொன்னது, தெரிஞ்சவன் தெரியாதவன் அத்தனை பேரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.